ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான், இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் காலேஜில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது சென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற பசங்களுக்கு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மற்ற பசங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நமக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி நமக்கும் கிடைக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக உங்கள் காலேஜோட நோட்ஸும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மற்ற பசங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட் இருக்குல்ல, இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இல்லாமல் அதோட ஆன்சர்ஸும் நம்ம என்னாச்சு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் என்னமோ நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங் கிங் சேனல் வந்து புதுமையான சேனல், அதனால் மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். சரியான வின்சென்ட் மேக்ஸ் சேனல் மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நல்லபடியாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் நியூமரிக்கல் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது லாஸ்ட் இயர் நம்மளே என்ன பண்ண வச்சு பார்த்தா செமஸ்டர் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம அப்லோட் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் இப்போ 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 7லேருந்து இல்லை 6 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி தான் கேட்குறாங்க. சரியா? அதனால் 2 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஏன்னா தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸை கொஞ்சம் நீங்கள் என்ன முடிஞ்சு பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதணும். அதனால் கரெக்டாக நீங்கள் அதை படிச்சுட்டு போனால் மட்டும்தான் என்ன முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எழுத முடியும். ஏன்னா சம்னா கூட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி போடலாம். ஆனால் தியரிட்டிக்கல் கொஸ்டினை கண்டிப்பாக நம்ம படிச்சுட்டு போனால் மட்டும் தான் என்ன பார்த்தீங்கன்னா எழுத முடியும். அதுக்காக தான் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் நியூமரிக்கல் மெத்தடில் 2 மார்க்குக்கு நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். சரியா? இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸு அது மட்டும் இல்லாமல் அதோட ஆன்சர்ஸும் இருக்குது. சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த 2 மார்க் வித் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காஸ் எலிமினேஷன், காஸ் ஜெக்கோப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். சரியா? இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பார்த்தா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் யூஸ் காஸ் ஜோர்டான் எலிமினேஷன் மெத்தட், இதெல்லாம் வந்து நம்ம 12லேயே படித்த கொஸ்டின். சரியா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸு இதெல்லாம் விட்டுறக்கூடாது. நான் எதுக்காக இதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸு, இதையும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது. வாட் இஸ் மீன் பை டயக்னலி டொமைன் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான் நமக்கு என்னாச்சு பார்த்தா கேட்குறாங்க. நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. சரியா? அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒய் காஸ் சீடல் மெத்தட் இஸ் பெட்டர் தென் காஸ் ஜோர்டான் மெத்தட். சரியா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் என்ன முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எழுதணும், இல்லை ஓன் ஆன்சர் எழுதலாம். மேக்ஸில் இருக்கிற ஒரு பியூட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை மட்டும் கொடுத்தாவே போதுமானது. சரியா? அப்போ காஸ் சீடல் மெத்தடோட காஸ் சீடல் மெத்தட் வந்து ஏன் வந்து காஸ் ஜோர்டான் மெத்தடோட பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது 2 மெத்தடும் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி எழுத முடியும். சரியா? அதனால் அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் யூஸ் ஆஃப் பவர் மெத்தட். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நிறையா உங்களுக்கு வந்து புதுமையான கொஸ்டின்ஸும் நிறையா இருக்குது. சரியா? அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணுச்சு பார்த்தா உங்கள் கெரியரை நீங்கள் வந்து செட் பண்ணணும், கெரியரை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாம் என்ன பண்ணுறோம் பார்த்தா உங்களுக்காக நிறையா வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறையா வெற்றிகள் வந்து அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்டடி பிளான் வீடியோ வந்து இன்னொரு தடவை போடுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. அந்த மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து பியூட்டியாக ஸ்டடி பிளானல் வீடியோ வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.